ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் தான். லாஸ்ட்டாக மார்க்கெட் அப்டேட் வீடியோ பண்ணி 1 வீக் மேலே ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட முடியறதில்ல. ஹெல்த் இஷ்யூஸு அப்புறம் இன்னும் பர்சனலாக ஒரு சில ஒர்க்ஸ்லாம் இருக்கனால ஸ்டில் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் மார்க்கெட் அப்டேட் வீடியோவாவது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் மார்க்கெட் அப்டேட் வீடியோவாவது போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, இந்த வீடியோவில் செப்டம்பர் 7th அன்னைக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி மார்க்கெட் ஷார்ட் டேர்மில், மிட் டேர்மில், அப்கமிங் டேஸ், வீக்ஸில் எப்படி இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸ், என்னோட வியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓரளவுக்கு இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஃபோமோ ஆகி பை பண்ணாமலும் அண்ட் சேம் டைம் கொஞ்சம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடு கூட நீங்கள் எடுத்துருக்க சான்சஸ் உண்டு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிடிசியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் எத்தேரியமோட டெக்னிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் பிடிசி டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்பு, மெயினாக இப்போ இந்த பிட்காயின் டாமினன்ஸ்லையும் ஒரு மேஜரான விஷயம் நம்ம பேசுறதுக்கு இருக்குது. அப்புறம் S&P 500 டெக்னிக்கல் அனாலிசிஸும் பார்க்க போகிறோம். குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இன்னும் நிறைய நியூஸஸும் இருக்குங்க. ரெலவெண்ட்டாக நம்ம பார்க்கறதுக்கு எந்த அளவில் இருக்குது, கிரிப்டோவாக இருக்கட்டும், குளோபல் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கைஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், எப்பயும் போல பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸே ஆரம்பிப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக டெலிகிராமில் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லாங் டேர்முக்கு பிட்காயின், எத்தேரியம் இல்லை ஆல்காயின் ஏதாவது அக்யூமுலேட் பண்ண பார்க்குறேன் ப்ரோ. நான் இந்த பிட்காயின் இப்போ ரீசெண்டாக மூவே 20,000லாம் போயிருச்சு ப்ரீவியஸ் ஆல் டைம் மைனால. கொஞ்சம் கொஞ்சமாக பிட்காயின் மேலே வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எப்போ தான் அப்போ நான் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஹோல் மூவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் க்ளோஸாக மார்க்கெட் அப்டேட்காக ரீசெண்ட் டேஸாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகிடும். இது 100% இன்னொரு லெக் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பை பண்ணிவிட்டு ஒரு டாப்பில் செல் பண்ணணும்னா தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குயிக்காக கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் குயிக்காகவே மொத்தமாக ஃபேட் அவுட் ஆகிட்டு வர சான்சஸ் இருக்குது. பட் இந்த பாட்டம் அவுட் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால அவகாசம் அப்படிங்கிற அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி நிதானமாகவே வாங்கலாம். ஸோ எந்த ஹரியும் பண்ண வேணாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவலில் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் இப்போ டெய்லியோ வீக்லியோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் சைட்வேஸில் போயிட்டக்கப்புறம் தான் மேஜரான ஒரு அப்சைட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஒரு ப்ரொலாங்கிங் பியர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி தான் நடக்கும். ஈஸியாக உடனேலாம் மேலே போயிடாது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணியே வாங்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் ஒரு அக்யூமுலேஷன் தெரிஞ்ச ஒரு பிரேக் அவுட் ஆனோன்னு வாங்கலாம். இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ் இந்த இடத்துலேருந்து பண்ணுறது தான் ஓகே. நீங்கள் அதுக்குன்னு $70,000 எல்லா யூடியூபர்ஸும் சொல்லுவாங்க டாலர் காஸ்ட் ஆவரேஜ்னு. பட் அது நீங்கள் எந்த இடத்துல பண்ணுறீங்கன்னு தான் இருக்குது. இப்போ பிட்காயின் ஆல்ரெடி நியர்லி 75% மேலே ஃபாலோ இருக்குது. ஸோ இப்போ டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறது ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா 20,000 கீழே தானே வாங்குறீங்க. பிட்காயின் எத்தேரியமில் மேக்ஸிமம் பண்ண பாருங்கள். மேபி அப் ட்ரெண்டுக்கு மொத்தமாக ட்ரெண்ட் மாறிச்சிட்டானா கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்காயின்ஸ் வாங்குங்க. சரி, ஓகே, இது வழக்கு வேணாம், நான் தனியாக வேணாம், இதெல்லாம் பற்றி ஒரு தனி வீடியோஸ் தனியாக பண்ணுறேன். இப்போது நம்ம பிட்காயின் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். ரைட்டு, இப்போ நம்ம பிட்காயின் பார்க்குறோம். டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கோம் கைஸ். நான் ஆல்ரெடி ரீசெண்ட் வீடியோஸில் சொன்னது தான். இது ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ, இன்னமும் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னால நம்மளுக்கு இதுக்குள்ளேயே நிறைய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், இதுக்குள்ளேயே நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்க முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண ஒன்றுமே இல்லை. இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் சொல்ல வரோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்விங்லோ டெஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் ஆனனால நான் இங்கே இந்த பர்டிகுலர் இது மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த 22,500 இது ஒரு க்ளீனாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா, ஸோ இது ஒன்ஸ் பிரேக் ஆனால் நல்ல ஃபால் அப்படிங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்திருக்குது. பட் இந்த ஹோல் மூவை நானே ஸ்டார்ட் பண்ணேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இது நிறைய பேஷன்ஸ் வேணுங்க இந்த அளவுக்கு ஒரு மூவை கேப்சர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு பியர் மார்க்கெட் பவுன்ஸ் ரேலிஸ்லாம் பார்க்குறனால ஆல்ரெடி இந்த அளவுக்கு மார்க்கெட் டவுன் ஆயிருக்கனால அந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் இவ்வளோ பெரிய மூவ் கேப்சர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. ஏன்னா இட் டுக் லைக் 20 டேஸுங்க பியர் மார்க்கெட். அதுவும் நான் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், மறுபடியும் இந்த கன்சாலிடேஷன்லாம் பார்த்து எனக்கு பொறுமை இல்லை, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, ஜஸ்ட்டு சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோதான். நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நானுமே இது ஹோல் மூவ் கேப்சர் பண்ணலாம் தான் இடத்துல சொல்ல நினைக்கிறேன். சரி, இப்போ ஃபர்தராக என்ன நடக்கலாம், ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போமா. மந்த்லியில் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு எஃப்இஜி இண்டிகேட்டர் தான். மேபி நம்ம மேனுவலாக கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மந்த்லி எஃப்இஜி வந்து இருக்குது கைஸ். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து எஸ்எம்சி. ஸோ இது ஓரளவுக்கு எனக்கு எஃபிஷியண்ட்டாக எனக்கு இது கரெக்டாக வந்து யூஸ் ஆகுது. நிறைய பேர் பேட்டர்ன்ஸ்லாம் கூட வந்து ரிலை பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கிளியராக உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த மந்த்லி எஃப்இஜி வந்து ப்ரைஸ் வந்து டேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எஃப்இஜி ஃபார்ம் இருக்குது. அகைன் இது வந்து இந்த ஏரியாக்குள்ளே வந்து போயிட்டு ரிஜெக்ட் ஆகி இப்போ பயங்கரமாக அது டம்ப் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ மந்த்லி எஃப்இஜி வந்து டேக் ஆகி ரிஜெக்ட் ஆனனால ஃபர்தராக இன்னும் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பிட்காயின் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். சரி, வீக்லியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வீக்லிலையுமே வந்து கிளியராக இந்த இடத்துல நியூ எஃப்இஜிஸ் ஃபார்ம் பண்ணி கீழே வந்துட்டு வந்துருக்குது. நெக்ஸ்ட் என்னென்ன ப்ரைஸஸ் வந்து டேக் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. அகைன் ஒரு சின்ன பம்பாவது வரலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மேபி நான் என்னோட லைக்லி சினாரியோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். அண்ட் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் சினாரியோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்விங் லோ வந்து டெஸ்ட் பண்ணிருச்சு கைஸ். ஓரளவுக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்வீப் பண்ணிவிட்டு இன்னும் இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணிச்சுடானா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் ஒரு சின்ன அப்சைட் மூவ் வந்து மேபி வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபேவரபுளாக தான் வந்துருக்கு. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. இந்த மர்ஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கனால இந்த ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க செப்டம்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய வந்து ஸ்விங் ட்ரேட்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல கன்விக்ஷன் இருந்து உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக இருந்தால் மொத்தம் வந்து பண்ணுங்கள். மற்றபடி ரொம்ப சாப்பியாக வந்து இருக்க போகுது இந்த மந்த்தே வந்து. அந்த ஈவெண்ட்ஸ் பற்றி வந்து சொல்லும் போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஸ்விங்கில் வந்து டேக் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கிரின் பண்ணிவிட்டு கொஞ்சம் மறுபடியும் இந்த இடத்தெல்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு கன்சாலிடேட் ஆகி மேலே வந்து போச்சுடானா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் அதுதான் மேபி வந்து மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன ஏரியாஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் இந்த 20,500லேருந்து இந்த 21,400 வரைக்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சாரி, 20,500 இந்த ஏரியா 20,400 அரௌண்ட் அந்த ரீஜன்லேருந்து 21,400 வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி அதையும் தாண்டி வந்து போச்சுடானா மேக்ஸிமம் எது வரைக்கும் வந்து போக எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹையர் டார்கெட் சப்போஸ் நான் வந்து லாங் பண்ணேன்னா நான் வந்து பார்ப்பேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியா தாங்க 21,400லேருந்து அரௌண்ட் அந்த ரீஜனில் நான் வந்து டார்கெட்ஸ் புக் பண்ண பார்ப்பேன். மேக்ஸிமம் 22,000 வரைக்குமே வந்து ஹோல்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? சின்ன அட்லீஸ்ட் ஒரு 20,400 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சினாரியோஸ். ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஸ்விங்லோவும் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்து பிரேக் ஆகி கீழே வந்துட்டுச்சுன்னா இதை சப்போர்ட் பண்ணி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸும் மூவ் ஆச்சுட்டானா நெக்ஸ்ட் லைக்லியாக நம்ம வந்து பெரிய டம்ப் கேபிட்டலைசேஷன், அதாவது இந்த கேபிட்டலேஷன் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா, மேசிவான டம்ப் மாதிரி வந்து இருந்தது இல்லையா. ஸோ அதுவுமே கூட வந்து நடக்கலாம். ஏன்னா ரொம்ப லைக்லி தான். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சைட்வேஸ் இருந்துட்டு எந்த அளவுக்கு டம்ப் ஆகிருக்கு உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இத்தனை நாள் இந்த இடத்துலையே ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக்லாம் வந்து இருந்ததுன்னா ஈஸியாக ஒரு பெரிய டவுன் சைடு கூட வந்து இருக்கும். ஸோ அந்த டவுன் சைடு எது வரைக்கும் வந்து போகலான்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம $15,000 கூட பிட்காயினுக்கு வந்து பார்க்க சான்சஸ் வந்து இருக்குது. பட் இதெல்லாம் உடனே நடக்குமா அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்து இருக்கனால கொஞ்சம் அப்சைடு வந்து போயிட்டு அதுக்கப்புறமா வந்து டம்ப் ஆகலாம் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ எத்தேரியமுக்குமே வந்து பார்ப்போமே எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறது. நான் எத்தேரியமுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேட் கூட வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் கைஸ். ஆக்சுவலாக நான் இது வந்து நம்ம குரூப்லேயே கூட புலம்பி வந்து போட்டிருந்தேன். நேற்று நான் என்ன பண்ணேன்னா எத்தேரியம் அப்புறம் எத்தேரியம் கிளாசிக் வந்து ஸ்விங் ஷாட் பெரிய பொசிஷனே வந்து எடுத்துருந்தேன் கைஸ். ஆல்மோஸ்ட் என்னோடய என்ட்ரிக்கு வந்துட்டு இதாவது கொஞ்சம் பரவாயில்ல கைஸ். ஒரு $30 மிஸ் ஆச்சு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 6 சென்ட்ஸில் மிஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த ஸ்விங் ஷாட்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனாலேயே ஒரு கஷ்டமாக போயிடுச்சு. சரி, இப்போது எத்தேரியம் எப்படி இருக்குது பார்ப்போம். எத்தேரியம் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்துட்ருக்கோம் கைஸ். ஸோ வீக்லியில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் தான் ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியா வந்து இருக்குது எத்தேரியமுக்கு வந்து இந்த 1320 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னும் அதை வந்து டேக் பண்ண கிடையாது. எத்தேரியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பிடிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவே வந்து கீழே வந்து போயிட்டுருக்கோம். ஒரு 0.05 வந்து போய்டும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா பிடிசி டாமினன்ஸ்லாம் கூட இன்னமும் லோவில் தான் கைஸ் வந்து இருக்குது. ரொம்ப மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பியாக வந்து இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து போகிறது கிடையாது ரீசெண்ட் டேஸ் வந்து. ஐ மீன் ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து இருக்குது. ஆல் காயின்ஸ்லாம் இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுது. பிடிசி வந்து ஷிட் காயின் மாதிரி வந்து டம்ப் ஆகிறதா இருக்கட்டும். இப்போ இந்த பிடிசி டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளேயே தான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து இதெல்லாம் டவுன் சைட் பிரேக் ஆகிட்டு வந்ததுன்னா பிடிசி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து உங்களால் வந்து கிளியராக வந்து பார்க்க முடியும். பிடிசியை வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டே வந்து இல்லை. பிடிசி ட்ரேடிங் வால்யூமும் அந்தளவுக்கு வந்து இல்லை முன்னே இருந்த மாதிரி.
இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சாலிடேட் ஐடியா தான் வந்து இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா வந்து கிடைக்கிறதுக்கு பிடிசி வால்டாலிட்டி ஹஸ் லிட்ரலி டைட் அண்ட் வால்டாலிட்டி சார்ட் ஹஸ் பாட்டம் அவுட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது ட்விட்டரில் தான் வந்து பார்த்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்து பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வால்டாலிட்டி வந்து வீக்லியில் ஸோ எந்த அளவுக்கு வால்டாலிட்டி வந்து இருந்துருக்குது பாஸ்ட்டில் வந்து அப்படின்னு வந்து இப்போ லிட்ரலாக அந்த ஆல் டைம் லோ அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துட்டுருக்கு ரீசன்ட் மந்த்ஸ்லேருந்து வந்து பார்க்கும்போது. ஸோ அந்தளவுக்கு பிடிசி பெருசாக மூவே ஆக கிடையாது. எத்தனால தான் இப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்துட்டு வந்துருக்குது. மர்ஜும் வந்து வரப்போகுது செப்டம்பர் 15 அந்த டேட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா எத்துமே என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பயமாக வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து அதுதான் கைஸ் இந்த 1300s வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி இன்னும் கொஞ்சம் வந்து அப்சைடு பிடிசி வந்து போகும்போது என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ். ஏன்னா இந்த பிடிசியோட சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைக் வந்து வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ இது டேக் பண்ணி கொஞ்சம் இது மாதிரி கீழே வந்து வந்துச்சுட்டான்னா பர்ஃபெக்டாக பிடிசி கொஞ்சம் பம்ப் ஆகும். எத்தேரியம் வந்து பெரிய அளவில் பம்ப் ஆகாது பிடிசி அளவுக்கு வந்து. அதாவது இப்போ ரீசெண்டாக பிடிசி கொஞ்சம் பம்ப் ஆனால் எத்தேரியம் வந்து ரொம்ப அதிகமாக பம்ப் ஆகும்ல அந்த அளவுக்கு பம்ப் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ கொஞ்சம் விதமாக பிட்காயின் டாமினன்ஸும் வந்து பம்ப் ஆகி எத்தேரியம் பிடிசி பேர் வந்து டம்ப் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக வந்து இருக்குது. உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ S&P 500 எப்படி வந்து இருந்துட்டு வந்துருக்குது. S&P 500லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி டக்குன்னு கொஞ்சமாக நல்ல ஸ்பீடாக வந்து பம்ப் ஆச்சு, நல்ல ஸ்பீடாக இப்போ வந்து டம்ப் ஆகிட்டு 3900 பாயிண்ட்ஸில் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஒரு இண்டெக்ஸ் மாதிரியே வந்து இல்லைங்க இந்த சார்ட்டை பார்த்தா. எவ்வளோ சூனாக இந்த ரேலிஸ் வந்து நடந்திருக்கு வந்து பாருங்களேன். ஒரு அலை வந்து ஓஞ்சி தெரிஞ்ச மாதிரி வந்து இருக்குது. சரி இப்போ எப்படி வந்து இருக்குது, இப்போது அகைன் வந்து பம்ப் ஆக சான்சஸ் வந்து இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ஸில் கொஞ்சம் புல்லிஷாக வந்து மாறி இருக்கு கைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு டெய்லி எஃப்இஜி வந்து இருக்குது. இது வந்து டேக் பண்ணி டம்ப் ஆகிட்டு தான் வந்து இந்த ஏஷியா, அதாவது நம்ம ஊரில் 9 o'clock அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டம்பில் தான் வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆச்சுட்டான்னா நான் வந்து கொஞ்சம் அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது நம்ம ஊர் டைமில் மேபி 12:01 AM இன்னைக்கு க்ளோசிங் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆச்சுடானா நான் என்ன இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த S&P 500க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 4040 அந்த மாதிரி ரீஜஸ் வந்து போகலாம். இன்னும் நல்லா புல்லிஷாக வந்து போச்சுன்னா 4100 வரைக்குமே வந்து போகலாம். இதுதான் நான் வந்து S&P 500க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். S&P 500 சப்போஸ் இன்னைக்கு க்ரீனாக வந்து க்ளோஸ் ஆகி நான் சொன்ன இந்த 4040 4100லாம் வந்து போச்சுட்டான்னா பிட்காயினுக்கு வந்து ஒரு புல்லி சினாரியோவாக அமைஞ்சு 20,400லாம் ஈஸியாக வந்து போகும். ஓகேங்களா? இது எல்லாமே கோரிலேட் பண்ணிக்கணும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் வச்சு தான் பிடிசி எத்தேரியம் இது எல்லாமே வந்து மூவ் ஆகும். ஸோ சப்போஸ் இது வந்து ஹோல்ட் பண்ணாமல் இன்றைக்குமே வந்து டம்பாக வந்து ஸ்டார்ட் ஆச்சுட்டான்னா பிட்காயினும் வந்து டம்பாக ஸ்டார்ட் ஆகிடும், சோலி முடிஞ்சிடும். இதுதான் வந்து சொல்ல வரோம். ஓகேங்களா? சரி, இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக அடிவாங்க சான்சஸ் வந்து இருக்குது போல். ஏன்னா இந்த வின்டர் வந்து யூரோப்பில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஃபியூவல் இந்த எனர்ஜி சோர்சஸ்லாம் பயங்கர ஸ்கேர்சிட்டி வந்து வரப்போகிறனால ஆல்ரெடி பில்ஸ்லாம் வந்து பீக்ஸில் வந்து இருக்குதான். ஸோ அதனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணுதுங்க. பெரிய அளவில் டம்பே வந்து ஆக மாட்டேங்குது. இதுதான் ரொம்பவே ஆச்சரியமாக வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. சரி, இப்போ ஃபர்தராக ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்ப்போம். செப்டம்பரில் எத்தனை ரெட் வந்து பார்க்க முடியும் உங்களால். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது இந்த செப்டம்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ மெயினான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சிபிஐ டேட்டா வந்து வருது செப்டம்பர் 13 அன்னைக்கு. ஸோ மந்த் பேசிஸில் வந்து வரப்போகுது. ஸோ அது மேஜரான ஈவெண்ட்டாக வந்து இருக்கும். அண்டு எத்தேரியம் மர்ஜ் வந்து செப்டம்பர் 15 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இந்த MTGOX ரூமர் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி வந்து இப்போ மார்க்கெட் டம்பாச்சுன்னு சொல்கிறாங்க. 16 வந்து அந்த MTGOXக்கான டெட்லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் வந்து மேஜரான விஷயமா இருக்கலாம். FOMC ரேட் ஹைக் டிசிஷன் செப்டம்பர் 21, அப்புறம் ADAக்கான அந்த இது ஆர்ட் ஃபோக் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டியுமே நிறைய வந்து இருக்குது இந்த செப்டம்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ 7th அப்புறம் என்னெல்லாம்னா நாளைக்கு ஒரு ஃபெட் சேர்மன் போவல் வந்து பேச போகிறாரு. நாளைக்கு அந்த நியூஸ் வந்து இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா நிறைய ஃபுல்லாக நியூஸ் தாங்க செப்டம்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. மார்க்கெட் விட்டு முடிஞ்சால் தள்ளி கூட வந்து இருங்க. ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா பெரிய லெவலில் ஒரு டில்டோ மாதிரி க்ரீன் டில்டோவோ இல்லை ரெட் கலரில் மொத்தமாக வந்து கதையை முடிக்கிற மாதிரி ஒரு கேண்டில் கூட வந்து வரலாம். ஸோ பார்த்து வந்து மார்க்கெட்டில் வந்து செயல்படுங்க.
ஸ்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ண முடிஞ்சால் மூவ் பண்ண பாருங்கள். இல்லை ஃபியூச்சர்ஸ் வந்தால் கரெக்டாக அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் என்ன பொசிஷன்ஸில் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்து பிடிசி மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் கைஸ். அதை தாண்டி இந்த எத்தேரியம் கிளாசிக் ஐயோ இதெல்லாம் வந்து டாப்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இது கரெக்டாக வந்து மிஸ் பண்ணிட்டேன். கிளியராக நான் அந்த இது வந்து காமிச்சிருப்பேன் வித் டைமிங்கும் இருக்கும். நான் நேற்று காலையிலேயே வந்து செட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 42.5 வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். நான் வெளியே வந்து இருந்தனால அதுக்கேற்ற டார்கெட் ஸ்டாப் லாஸ்லாம் வந்து போட்டிருந்தேன். பட் அது வந்து நடக்கலை. சரி, ஓகே, அது ஒரு விஷயம் இல்லை. இப்போது வேறு என்ன விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன்னா ப்ரூட்டல் ஜஸ்ட் லெசன். ஸோ இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இது செயின்ஸ்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஃபேந்தம், ஆர்மனி, சொலோனா, அதிலலாம் எந்த அளவுக்கு இந்த டிஃபை ப்ரோட்டோகால்ஸ் ஆகட்டும், NFT மார்க்கெட் பிளேசஸ் இதுலேருந்து மணி வந்து அவுட்ஃப்ளோ வந்து இருக்குது. கிட்டத்தட்ட $1.4 பில்லியன் இருந்த டோட்டல் வேல்யூ லாக்டு வந்து இப்போது $37 மில்லியன் தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இது எந்த அளவுக்கு வந்து டவுன் ஆகிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 90%, 99% வந்து டம்ப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சுத்தமாக வந்து வெளில வந்து போயிட்டு வந்துருக்குது இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து. இது வந்து ஃபேந்தம் 8 பில்லியன் இருந்தது, இப்போ வெறும் 500 மில்லியன் தான் வந்து இருக்குது. அப்படி பார்த்தா 90% மேலே இதுவுமே டம்ப்பு. எத்தேரியம்லேயே 67% வந்து டம்ப்பாக இருக்குது கைஸ். ஸோ இந்த அளவுக்கு டிஃபை ப்ரோட்டோகால்ஸ் வந்து அடி வாங்கியிருக்குது. இந்த வாட்டி அடுத்த வாட்டி வந்து என்எஃப்டிஏ டிஃபையே வந்து ட்ரெண்டாக வந்துருக்கும். அதில் மணி பண்ணலான்னா மேபி புதுசாக ட்ரெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். நம்மளுக்கு சீப்பான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சீப்பாக வந்து வாங்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து நம்ம சேனல் வந்து ஸ்டே டியூன்டாக இருங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் எதுவுமே வந்து வாங்கலை. அதுதான் இருக்க சுச்சுவேஷன் படி இப்போதைக்கு எதுவுமே வந்து வாங்கலை கைஸ். சொலோனாவுமே 85% டம்ப்பு. அதோட டோட்டல் வேல்யூ லாக்டவுன் டம்ப்பு. சொலோனாவே ஆக்சுவலாக வந்து பெரிய லெவல் டம்ப்பு. இன்னும் மேபி வந்து ஒரு $15 $20 வந்து போகலாம். சொலோனா வந்து லாங் டேர்முக்கு அந்த அக்யூமுலேட் பண்ணலாம். கைஸ், இதுதான் இப்போதைக்கு இருக்க விஷயம் கைஸ். அண்ட் ஆல்சோ ரீசெண்ட் டேஸாக எனக்கு அஃபெக்ட் ஆன விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய காலேஜ் டேஸும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்டுக்கு வந்து வரனால, ஸோ ஃபைனல் இயர்னால ஃபுல் டைம் மார்க்கெட்ஸ் வந்து போகலாம் அப்படின்னு இருக்கும்போது, யூ வாண்ட் டு பர்சியூ ட்ரேடிங் ஃபுல் டைம், இயர் ஆர் சம் அன்ஸ்போக்கன் ஃபேக்ட்ஸ். ஒன் ஆஃப் த லோன்லியஸ்ட் ப்ரொஃபஷன் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நான் ரீசெண்ட் டேஸாக வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து போகும்போது இப்போது கொஞ்சம் லோன்லியாக வந்து இருக்குது. இன்னும் போக போக எப்படி வந்து இருக்குன்னு தெரியல. லேர்னிங் கர்வ் இஸ் ஸ்டென்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உண்மை தான். ஸோ ஃபுல் டைம் ட்ரேடிங் வந்து போகிறது, ஃபுல் டைம் மார்க்கெட் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், எந்த மார்க்கெட்டாக இருக்கட்டும் போகிறது, அது ரிலேட்டடாக ஜஸ்ட் வந்து பார்த்துருந்தேன். இதுவுமே என்ன ரீசனாக அந்த அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் ஃபைனல் இயர்னால நான் ஃபுல் டைம் மார்க்கெட்ஸ் தான் போகலான்னு வந்து இருக்கனால யூ வாண்ட் டு பர்சியூ ட்ரேடிங் ஃபுல் டைம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேட்டராக வந்து இருக்கும். ஆல்ரெடி நான் அது மூலயமா லிட்டில் பிட்டாக தான் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கேன்ட்டு எனக்கே நல்லா தெரியுது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஹையர் ஸ்டடீஸு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது ஃபுல்லாக ஃப்ரீ தானே. ஸோ லோன்லியஸ்ட் ப்ரொஃபஷன் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப உண்மை கைஸ். இதுவுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இதுவுமே கொஞ்சம் ரொம்பவே அந்த அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் லேர்னிங் கர்வ் இஸ் ஸ்டெனியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லேர்னிங் கர்வ் வந்து கரெக்டாக அந்த ரேப்பிடாக லாக்ரதமிக்காக வந்து இருக்கணும்லாம் வந்து இல்லை. இது வந்து ரொம்ப நம்மளோட கிரேட்டர் எஃபெக்ட் வந்து போடணும். இப்படி கூட வந்து இருக்கலாம், அவங்களுக்கே நம்பிக்கையெல்லாம் போகலாம், அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்லீப்லெஸ் நைட்ஸு. ஸோ இதுவுமே ஆப்வியஸான ஒரு உண்மை. ஸோ கண்டிப்பாக ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து கொண்டு போய் முடியலாம். இது வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பண்ணுங்கள். ஸோ பட் ஆப்வியஸாக இதுதான் எனக்கு மார்க்கெட்ஸ் வந்து பிடிச்சிருக்கனால இதுதான் இந்த பர்சியூ பண்ணலான்னு வந்து இருக்கேன். ஸோ வந்து பார்ப்போம். அண்ட் இது மேபி இந்த ட்வீட்ஸ்லாம் வந்து நான் டெலிகிராமில் வந்து போட்டிருப்பேன். கண்டிப்பாக போடலன்னா சிலது வந்து போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு பேடாக யூரோப்பியன் கண்ட்ரிஸோட சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் டேஸ்க்கான ஒரு என்னோட ஃபோர்காஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். See you guys tomorrow with another video. Until then, it's any of you. Bye bye.